ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல தேர்தலுக்கு முன்பு 7 இடங்களில் வெற்றியை உறுதி செய்துள்ள திமுக எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம அந்த தொகுதிகளில் எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிட போறாங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்றக்கான ஒரு கொஸ்டின் மார்க் எழுந்திருக்கும் நிலையில தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா 7 தொகுதியில திமுக தற்பொழுது வெற்றியை உறுதி பண்ணியிருக்குது. இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதம் மட்டும்தான் இருக்குது. ஓகே அன்பா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, முதலாவதாக குளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் இவங்க போட்டியிட போறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா வெற்றி உறுதியாக இருக்குது. இரண்டாவதாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில உதயநிதி ஸ்டாலின் இவங்க போட்டியிட போறாங்க. இங்கேயும் தற்பொழுது வெற்றி உறுதியாக இருக்குது. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்றத லாஸ்டா வந்து பாத்துடலாம். மூன்றாவதாக திருச்சி மேற்கு, நான்காவதாக மதுரை கிழக்கு, ஐந்தாவதாக ஆத்தூர் தொகுதி, இங்க பெரியசாமி இவங்க தான் போட்டிடுறாங்க. ஆறாவதாக ஒட்டஞ்சத்திரம், ஏழாவதாக திருச்சுழி. இந்த 7 தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து யாரும் போட்டியிட விரும்பவில்லை அப்படின்றக்கான ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. இதன் மூலம் இந்த 7 தொகுதியில் தற்பொழுது திமுக உறுதி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. குளத்தூர், ஆத்தூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஒட்டஞ்சத்திரம், திருச்சுழி, திருச்சி மேற்கு, மதுரை கிழக்கு என 7 தொகுதியில திமுக வெற்றியை உறுதி பண்ணியிருக்குது தேர்தலுக்கு முன்பு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? திமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.